பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே தொடர் மழையின் காரணமாக ஏரி மற்றும் குட்டைகளில் தண்ணீர் நிரம்பியிருப்பதால் ஏரிக்கு தண்ணீர் குடிக்க சென்ற யானை ஒன்று ஏரியில் சுமார் 5 மணி நேரம் சிக்கி தவித்தது. இதனை கண்ட பொதுமக்கள் வனத்துறையினருக்கு அளித்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்று ஜேசிபி இயந்திரம் மூலம் யானையை பத்திரமாக மீட்டனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை அருகே கீழையூர் கிராமத்தில் வாய்க்கால்களை தூர் வாராததால் 700 ஏக்கரில் சாகுபடி செய்திருந்த சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியது. இந்நிலையில் 37 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வாய்க்கால்களை தூர் வாரியதாக அதிகாரிகள் கணக்கு காண்பித்து ஏமாற்றியதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் ஏக்கருக்கு 25,000க்கு மேல் செலவு செய்துள்ள நிலையில் சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகரில் ஸ்ரீ மீனாட்சியம்மன் உடனுரை ஸ்ரீ சொக்கநாத சுவாமி திருக்கோவிலில் கார்த்திகை மாத சோமவாரம் 3வது திங்கட்கிழமையை முன்னிட்டு 1008 சங்காபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதனையடுத்து மூலவருக்கு புனித நீர் கொண்டு அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேரூராட்சி எல்லையில் அமையவுள்ள மின் மயானத்தை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டி ஊராட்சி மன்ற துணைத் தலைவருடன் 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மாவட்ட வருவாய் அலுவலரிடம் கோரிக்கை மனுவை வழங்கினர். சுடுகாடு வந்து எங்க எல்லைக்குள்ள எடுத்துன்னு வராங்க. ஏன்னா எங்க எல்லை ஒட்டி பாத்தீங்கன்னா இத்தனைக்கும் ஒரு 75-80 வீடு பக்கத்துலயே இருக்கு. அதை ஒட்டிய சுடுகாடு வரதுனால அங்க இருக்க கிராமத்துல வந்து நிறைய பசங்க வர படிக்கிறாங்க, பெண் பிள்ளைகள் எல்லாம் படிக்கிறாங்க. அந்த வழியா தான் எங்களுக்கு போயிட்டு வரதுனால எங்களுக்கு பெரிய இடைஞ்சூறா ஆகும். அதனால இது எங்க கண்டிப்பா வேண்டாம், எங்களுக்கு சுடுகாடே வேணாம். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் கந்தநகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு தன்னாட்சியப்பன் கோவில் குடமுழக்கு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக யாக குண்டங்கள், யாக வேள்விகள் நடத்தப்பட்டு சிவாச்சாரியார்கள் வேதங்கள் முழங்க குடமுழக்கு செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை நாகமலை புதுக்கோட்டையில் தென் மாவட்ட முட்டை வியாபாரிகள் நலசங்கம் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு அதன் தலைவர் செல்லப்பாண்டியன் தலைமை வகித்தார். இதில் முட்டை கொள்முதலில் தினசரி விலை ஏற்றத்தால் வியாபாரிகள் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் பாதிக்கப்படுவதால் வாரம் 2 முறை என முன்போல் விலை நிர்ணயம் செய்ய கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனா முட்டை வந்து இப்ப தினசரி மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு. இந்த தினசரி மார்க்கெட்டுனால முட்டை வியாபாரிகள், பல லட்சக்கணக்கான முட்டை வியாபாரிகள் முட்டை தொழில ரொம்ப நலிவடைஞ்சிருக்காங்க. தினசரி மார்க்கெட் வேணாம், பழைய முறை அதாவது வாரம் 2 முறை மார்க்கெட் வேணும். இது நாமக்கல் நாங்க NECCக்கு ஒரு வேண்டுகோளா கொடுக்கிறோம். திருப்பத்தூர் மாவட்டம் குறும்பேரியிலிருந்து வீணாக அணைக்கு செல்லும் உபரி நீரை மற்ற கிராம ஏரிகளுக்கு திறந்துவிடும் வகையில் நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். இதனால் சுமார் 300 ஏக்கருக்கு தேவையான நீர்ப்பாசன வசதி கிடைக்கும் எனவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். குறும்பேரி ஏரியிலிருந்து உபரி நீர்களை வந்து எங்களுக்கு கொடுக்க சொல்லி பல்வேறு போராட்டங்கள் நடத்திட்டோம், பல்வேறு மனுக்களையும் நாங்கள் வந்து கொடுத்துட்டோம். இதுவரையும் மாவட்ட நிர்வாகமோ பொதுப்பணித்துறையோ எந்த நடவடிக்கை எடுக்கலைங்க. ஏற்கனவே வந்து மனு கொடுத்ததால வந்து சப்ளைட் ஆஃபீஸில் ஃபீஸ் கமிட்டி நடைபெற்று இன்று வரை தீர்வு காணாமே நிலுவையில் இருக்குதுங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் வேப்பூர் ஸ்ரீ வசிஷ்டேஸ்வரர் கோவிலில் 25ஆம் ஆண்டு பாத யாத்திரை தொடங்கியது. இந்த பாத யாத்திரையில் கலந்து கொண்ட சிவனடியார்கள் சிவன் மாலை அணிந்து விரதமிருந்த நிலையில் வேப்பூர் சிவன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜை, அபிஷேக ஆராதனைக்கு பின்னர் யாத்திரையை தொடங்கினர். இந்நிகழ்ச்சியில் பாத யாத்திரை குழுவினருடன் சேர்ந்து 700க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் விழாவின் 8ஆம் நாளையொட்டி காலை விநாயகர், சந்திரசேகரர் ஆகியோர் வெட்டும் குதிரை வாகனத்தில் மாடவீதி உலா கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக கோவிலில் விநாயகர் மற்றும் சந்திரசேகரருக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் அபிஷேகம் செய்யப்பட்டு 16 கால் மண்டபத்தில் எழுந்தருளினர்.
இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். திருப்பூர் மாவட்டம் முதலிப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் கல்வி திருவிழா கண்காட்சி நடைபெற்றது. இதில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் 200க்கும் மேற்பட்ட படைப்புகளை காட்சிப்படுத்தினர். இதில் தமிழர் பண்பாடு மற்றும் வரலாறுகளை காட்சிப்படுத்தும் விதமாக மண்வீடு, வாழ்வியல் முறை குறித்த படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டது. இந்த கல்வி திருவிழா கண்காட்சியை திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் துவக்கி வைத்தார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியை மற்ற பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். மதுராம்பிகை, நான் பெம் பள்ளியில 11ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு பெம் ஸ்கூல்ல பெம் எஜுஃபெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. இதுல மொத்தம் 200 ப்ராஜெக்ட்ஸ் பக்கம் நாங்க டெலிகாஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். தமிழ் பாரம்பரியத்துல இருந்து ஆரம்பிச்சு ஹிந்தி போன்ற எல்லா மொழிகள்லயும் நம்ம இங்க இருக்க ப்ராஜெக்ட்ஸ் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 25 சப்ஜெக்ட்ஸ் மேல இங்க ப்ராஜெக்ட்ஸ்ல நம்ம வச்சிருக்கோம். தஞ்சை பெரிய கோயில்ல இருந்து கீழடி அகத்தாய்வு, அது மட்டும் இல்லாம அந்த காலத்து சேர சோழ பாண்டியரோட மன்னர் ராஜ்யத்தை பத்தின கதை எல்லாமே இங்க இருக்கு.